நேற்று டிஎன்பிஎஸ்சி இப்போ வந்து நம்ம வந்து பாடல் வரிகள்னு சிலது கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம அந்த சும்மா ஒரு பாடலை மட்டும் சும்மா மொத்தமா படிச்சிக்கிங்க. சும்மா இந்த இதெல்லாம் இடையில எடுத்து குடுத்துருக்கேன். சும்மா ஒரு பாடல படிச்சுட்டு போனாலே போதும். உங்களுக்கு இது யாருடைய பாடல் அப்படின்னு தெரிஞ்சிரும். ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. பாடும் பறவைகள் இது வந்து நம்ம சிலபஸ்ல இருக்கிறனால இந்த வரிகள்லாம் சேர்த்துருக்கேன் யாரோட வரின்னு. பாடும் பறவைகள் கூடி எனக்கொரு பாடல் புனைந்துதவும் என்ற வரிகள் யாருடையது? பாடும் பறவைகள் கூடி எனக்கொரு பாடல் புனைந்துதவும் என்ற வரிகள் யாருடையது? ஏ. தாராபாரதி, பி. முடியரசன், சி. கி.வா. ஜெகநாதன், டி. தமிழொலி, இ. விடை தெரியவில்லை. பாடும் பறவைகள் கூடி எனக்கொரு பாடல் புனைந்துதவும் என்ற வரிகள் யாருடையது? ஏ. தாராபாரதி, பி. முடியரசன், சி. கி.வா. ஜெகநாதன், டி. தமிழொலி, இ. விடை தெரியவில்லை. அதுக்கு அடுத்த வரி, மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேலிழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் என்ற அது இந்த வரிகள் யாருடையது? இந்த வரிகள் யாருடையது? பாடும் பறவைகள் கூடி எனக்கு ஒரு பாடல் புனைந்ததும் என்ற வரிகள் யாருடையது? 2வது வரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 2வது வரி பார்த்தீங்கன்னா, மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேலெழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் என்ற வரிகள் யாருடையது? ஏ. தாராபாரதி, பி. முடியரசன், சி. கி.வா. ஜெகநாதன், டி. தமிழொலி. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்றவர் யார்? ஏ. தாராபாரதி, பி. முடியரசன், சி. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், டி. தமிழொலி, இ. விடை தெரியவில்லை. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே. இது பார்த்தீங்கன்னா ஒரே இதாக இருக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் யாருன்ட்டு. அடுத்தது அடுத்தது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பாடும் பறவைகள் கூடி எனக்கு ஒரு பாடல் புனைந்ததும் என்ற வரிகள் வந்து யாருடையது அப்படின்னு கேட்டால் தமிழுடையது. பட்டமரம் என்ற அந்த அந்த பாடல் வரிகள்ல இருந்து இது எடுக்கப்பட்டிருக்கு. இது யாருடையது? தமிழொலி. பாடும் பறவைகள் கூடி எனக்கு ஒரு பாடல் புனைந்ததும் என்ற வரிகள் யாருடையதுன்னா தமிழொலியுடையது. மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேலிருந்து பாடுபவன் கவிஞன் அல்ல அப்படிங்கிறது யாருன்னா முடியரசன். யார் கவிஞன் என்ற பாடல்ல இருந்து இது எடுக்கப்பட்டிருக்கிறது. யார் கவிஞன் அப்படிங்கிற பாடல்ல இருந்து முடியரசன் எழுதுனது தான் யார் கவிஞன்கிற பாடல்ல இருந்து எழுதுனது. மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேலிருந்து பாடுபவன் அல்ல கவிஞன் என்ற வரிகள் முடியரசனுடையது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 3வது கொஸ்டின், ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்றவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் இந்த பாடல் வரிகளை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்றவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அந்த பாடல் வரிகள் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனுடையது. மீசைக்கும் குழுக்கும் ஆசைப்பட்டு மேலிழுந்து பாடுவன் கவிஞன் அல்லன் என்ற வரிகள் யாருடையதுன்னா முடியரசன். யார் கவிஞன் என்ற பாடல்ல இது இடம்பெற்றிருக்கிறது. இது வந்து பாடும் பறவைகள் கூடி எனக்கு ஒரு பாடல் புனைந்ததுவும் என்ற வரிகள் யாருடையதுன்னா தமிழொலியுடையது. இது எந்த பட்டமரம் என்ற இதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பாடல் வரியில இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. மீசைக்கும் குழுக்கும் ஆசைப்பட்டு முடியரசன். ஏட்டில் படித்தோடு இருந்து விடாதே, நீ